மலேசியா ஏர்லைன்ஸ் தனது செயல்பாடுகளில் மிகுந்த நெருக்கடியை சந்தித்து விமானங்கள் மற்றும் தேவையான பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வருகிறது என்று விமான போக்குவரத்து துறை ஆலோசகர் பிரெண்டன் சோபி தெரிவித்துள்ளார். பல விமான சேவைகள் இது போன்ற சவால்களை சந்தித்துள்ளன. இருப்பினும் மலேசியா ஏர்லைன்ஸ் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு செயல்பாடுகள் சீர்குலைந்துள்ளன. கடந்த 1 அல்லது 2 வருடங்களாக விமானத்தின் நேரம் தவறாமல் வருகை புரியும் செயல்திறன் தொடர்ந்து மோசமாகவே உள்ளது. மேலும் இந்த நிலைமை மேம்படவில்லை. இதனால் மலேசிய பொது விமான போக்குவரத்து ஆணையம் விமான சேவை சான்றிதழ் செல்லுபடியாகும் காலத்தை 3 to 1 வருடமாக குறைத்துள்ளது. மலேசியா ஏர்லைன்ஸின் தாய் நிறுவனமான மலேசியா ஏவியேஷன் குரூப் கூறுகையில், உலகளாவிய உபரி பாகங்கள் பற்றாக்குறையும் இன்ஜினை பழுது பார்க்கும் பணிகளில் ஏற்படும் தாமதங்களே இந்த நிலைமைக்கு முதன்மையான காரணங்கள் என்றும், இதனால் டிசம்பர் வரை பல இடங்களுக்கு மலேசியா ஏர்லைன்ஸ் விமான சேவை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.